சிவத்தந்தை அனைவருக்கும் பொதுவானவர். அவருடைய ஞானத்துக்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. நீங்கள் பிரம்மா குமாரி சேவை நிலையத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கு உங்களுடைய உண்மையான அறிமுகம் கிடைக்கின்றது, தந்தையின் பரிச்சயமும் கிடைக்கின்றது. தென் யுவர் ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ். இது நம்முடைய எதிர்கால வாழ்க்கை பயணத்துக்காக மட்டுமல்ல, இந்த வாழ்க்கை கூட ரொம்ப அழகானதாக மாறிவிடுகின்றது. இறைவனுடனான தொடர்பு இரண்டு விதங்களில் ஏற்படுகிறது. ஒன்று தெளிவான புரிதலோடு இறைவனை நினைப்பது, இன்னொரு வகை பயத்தினால் இறைவனை நினைப்பது. எனக்கு வேலை கிடைப்பதற்காக இத்தனை நாட்களுக்கு விரதம், இந்த விஷயம் நடந்தால் இந்த சடங்கு, இந்த யாகம், எனக்கு டைம் சரியாக இல்லை, அதற்காக இந்த தான தர்மங்கள், இதெல்லாம் பயம். ஞானம் இல்லாத போது நாம் பயத்தில் இருக்கிறோம். இது நடந்துடுமோ, இப்படி நடந்துடக்கூடாதே, இப்படி பயத்தினால் இறைவனை நினைப்பது. நமக்கு புரிதல் வேண்டும். ஏதாவது இப்படி செய்வதாலா கஷ்டங்கள் விலகும்? நான் ஆத்மா என்னை சக்திசாலியாக ஆக்க வேண்டும். பலவீனம் உள்ளே இருக்கு, சடங்குகளை நாம வெளியே செய்கிறோம்.